back to Happy Filling Tamil. என்னடா நேத்து வந்து அனிதாஸ் குக்கிங் அண்ட் டெரஸ் கார்டன் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஹாப்பி ஃபில்லிங் தமிழ் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். பிகாஸ் நான் வந்து ஹாப்பி ஃபில்லிங் தமிழ் தான் நான் வந்து என்னோட சேனலோட பேர் நடுவில் தான் அனிதாஸ் குக்கிங்னு ஆரம்பித்தேன். பட் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஸோ அதனால தான் ஹாப்பி ஃபில்லிங் தமிழை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவல் சக்கரை பொங்கல். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய தவாவில் வந்து நான்ஸ்டிக் தவாவில் வந்து நெய் விட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த சிகப்பு அவல் தான் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் இது எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது நல்லா முதல்ல வந்து வறுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த நெய் வாசனையும் வரும், அவலும் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா இப்படி இது பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் வறுத்தா போதும். எதுக்கு ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இந்த அவல் வந்து வெள்ளை அவல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ பொங்கல் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கடிக்கிறதுக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து முதல்ல ஒரு 15 நிமிஷம் ஊறினேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நல்லா மூழ்கட்டும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் நான் இது தான் எடுத்திருக்கேன், பாத்திரம் தான். அதில் வந்து நான் இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறேன். ஸோ இன்னொரு அடுப்பில் அதை நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த அவல் வேகிறதுக்குள்ளே இந்த பேன் வந்து பாகு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு இதில் மூடி லிட் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு வந்து அந்த அவலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது நம்ம வந்து வெள்ளைப்பாகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு வெல்லம் மட்டும் உங்களுக்கு அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது. சில பேர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா உரைக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அது மட்டும் நான் உங்களுடைய டேஸ்ட்டு பொறுத்தது. நல்லா சுண்டட்டும். இது கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்காக அதை எவ்வளோ ஒரு 1/4 டீஸ்பூன் நான் விட்டுருக்கேன். நல்ல வாசமும் கொடுக்கும், ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. ஆக்சுவலாக வெள்ளை அவலை விட சிகப்பவல் நல்லதுனால தான் சிகப்பவல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் நான் போட்டேன். ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு வந்து அந்த பொங்கல் பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா, நடுவில் சொல்ல மறந்துட்டேன், பாசிப்பருப்பை நீங்கள் வந்து ஒரு 5-6 ஸ்பூனோ இல்லை வந்து 1/4 டம்ளரோ நீங்கள் எடுத்து வேக வச்சு இதில் நீங்கள் கலந்துக்கலாம். பட் இதுவே ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக தான் அதை நான் கலக்கலை. இன்னும் கொஞ்சம் கெட்டியான அப்புறம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில். இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பால் விடுறேன், ஒரு 1/4 டம்ளர். ஏன்னா அது நல்லா வந்து இப்போ இருக்கிற சூட்டுக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால். அதனால தான் நான் விடுறேன். இல்லை வெறும் பால், காய்ச்சின பால் கூட நீங்கள் விடலாம். இல்லை வெறும் தேங்காவை வறுத்து நெய்யில் வறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம். பட் இதில் ஆட் பண்ணும்போது இந்த கெட்டியான பொருளை தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸும் ஒரு நீத்து கொடுக்கக்கூடிய தன்மை தேங்காய் பாலுக்கு இருக்குது. அதனால தான் இந்த சிகப்பவலுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். அவ்வளோதான், நல்ல கெட்டியான பதம் வந்துருச்சு. நம்ம நிறுத்த வேண்டியதான். அப்புறம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு பவுலுக்கு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த அவல் சக்கரை பொங்கலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு இதில் கப்பில்.